வணக்கம். இது தமிழடியான் UK யூடியூப் சேனல். இன்று மார்ச் மாதம் 18ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்று நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான சம்பவம் பாராளுமன்றத்திலே இடம்பெற்றது. டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செயலாளர் செக்ரட்டரி லீஸ் ஹெண்டல் அவர்கள் வெல்ஃபேர் ரீஃபார்ம் என்று சொல்லப்படக்கூடிய உதவித்தொகைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி இன்று நீண்ட உரையொன்றை ஆட்டியிருந்தார். அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை இன்று விவரித்து அதனுடைய திட்டங்களை வெளியிட்டிருந்தார். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அவருடைய உரையில் நான் முக்கியமாக 6 புள்ளிகள் இருப்பதை அவதானித்தேன். 6 முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அதை ஒன்றொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்று லண்டனிலே ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இன்று காலை. அதையும் பார்க்க போகின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போவோம். The status quo is unacceptable, but it is not inevitable. We were elected on a mandate for change. டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செக்ரட்டரி செயலாளர் லீஸ் ஹெண்டல் அவர்களுடைய அந்த நீண்ட உரையினுடைய சுருக்கம் என்னென்று சொன்னால், அரசாங்கம் 5 பில்லியன் பவுண்ட்ஸை சேமிக்க போகுது. அந்த 5 பில்லியன் பவுண்ட்ஸும் எங்கே இருந்து சேமிக்க போகுது என்று சொன்னால், பொதுமக்களுக்கு வழங்கப்படுற உதவித்தொகைகளில் இருந்து பல்வேறு விதமான உதவித்தொகைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து அதில் நிறைய கண்ட்ரோலை கொண்டு வந்து அரசாங்கம் காசை சேமிக்க போது 5 பில்லியன் பவுண்ட்ஸ் என்று சொன்னால் 2029-2030ஆம் ஆண்டு இந்த கால பகுதியில். இதுதான் அந்த உரையினுடைய சுருக்கம். அப்போ என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் முதலாவது அறிவிப்பு என்னென்னு சொன்னால், 2 வெவ்வேறு விதமான அலவன்ஸுகளை ஒன்று சேர்க்க போயினோம், ஒன்றாக்க போயினோம். அது என்னென்னு சொன்னால், ஒன்று ஜாப் சீக்கர் அலவன்ஸ், ஜாப் சீக்கர் அலவன்ஸ், அதோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அலவன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அலவன்ஸ். இது ரெண்டையும் இனிமேல் ஒன்று சேர்க்க போகுது DWP. அதன் மூலம் நிறைய பேர், அதாவது ஒரு ஆளுக்கு 2 பேமெண்ட்டும் போகாத மாதிரி தடுக்க முடியும். இதில் நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும். அதாவது நிறைய ஃப்ராட் விஷயங்களை தடுக்க முடியும் என்று சொல்லி லீஸ் ஹெண்டல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே முதலாவது மாற்றம் 2 விதமான அலவன்ஸை ஒன்றாக சேர்க்க போகின்றார்கள். ரெண்டாவது PIP எனப்படுகின்ற பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட். அதை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்தது. கடந்த சில வாரங்களாக ஒரு முக்கியமான ஒரு ஊகம் ஒன்று நிலவி கொண்டு வந்தது. PIP பேமெண்ட் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட போகுது என்று சொல்லி, அதாவது ஃப்ரோசன் பண்ணப்பட போகுது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு லீஸ் ஹெண்டல் அவர்கள் அறிவிக்கும் போது அப்படியான அறிவிப்பு எதையும் வெளியிடல. இருந்த போதிலும் கூட PIP பேமெண்ட் முடிந்த அளவு நன்கு குறைக்கப்பட இருக்கிறது. அதில் இவ்வளோ காலமும் பெருந்தொகையான பணத்தை நிறைய பேர் எடுத்துக்கொண்டு வந்தவையாம். இனி அந்த பெனிஃபிட் எடுக்கிறார்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி அது ரிஃபார்ம் பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முற்றுமுழுதாக நிறுத்தப்படவில்லை. அடுத்ததாக யுனிவர்சல் கிரெடிட் சம்பந்தமாக பல புதிய மாற்றங்களையும் புதிய கண்ட்ரோல்களையும் அறிவித்திருக்கின்றார் அமைச்சர் லீஸ் ஹெண்டல் அவர்கள். அதில் முக்கியமான மாற்றம் என்ன சொன்னால், 2029-2030ஆம் ஆண்டு காலப்பகுதி வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட் அலவன்ஸ் இருக்குது தானே, யுனிவர்சல் கிரெடிட்டுக்குரிய ஸ்டாண்டர்ட் அலவன்ஸ், அந்த தொகை அதிகரிக்க போகுது. எவ்வளோன்னு சொன்னால் 775 பவுண்ட்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிற தொகையை விட நன்கு அதிகரிக்கப்பட்டு 775 பவுண்ட்ஸாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இந்த யூனிவர்சல் கிரெடிட்டாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான பெனிஃபிட்ஸாக இருக்கலாம். அதில் நிறைய பேர் தவறான முறையில் அதை பயன்படுத்தினோம், பிழையான ஆக்களை அதை எடுத்துக்கொண்டிருக்கணும் என்றதான் அரசாங்கத்தினுடைய குற்றச்சாட்டு. எனவே அதை கண்டுபிடிச்சு நிறைய பேரை வேலைக்கு போக வைக்கிறதும் அந்த பெனிஃபிட்ஸில் இருந்து ஆக்களை விடுவிக்கிறதுமாக இப்போ நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் ஒன்று செய்த பிறகு பெனிஃபிட்ஸ் எடுக்கிற ஆக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்படி குறைவான ஆக்கள் பெனிஃபிட்ஸ் எடுக்கக்குள்ள அவைக்கான தொகையை கூட கொடுக்கலாம் என்றதான் அரசாங்கத்தினுடைய ஐடியா. அதோட அரசாங்கம் திரும்ப சொல்லிக் கொண்டு வரது, யூகேல நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கணும், அதாவது வேலைக்கு போக தகுதி இருந்தும் வேலைக்கு போகாமல் இருக்கணும். அதை இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் மிக ஆணித்தரமாக திரும்பவும் சொன்னவா என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வேலைக்கு போக முடியும், ஆனால் அவைக்கு வேலைக்கு போறையில் இந்த பெனிஃபிட்ஸுக்குள்ளே ட்ரப் ஆகி நிற்கணும் இதுக்குள்ள. எனவே அவர்கள் அனைவரும் கட்டாயம் வேலைக்கு போகணும், அதுக்கேற்றபடி எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டவா. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளிலிருந்து ஸ்பான்சர் மூலம் வேலைக்கு வாரது, உதாரணமாக இந்த கேர் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுது. அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும், நிறைய பேரை வேலைக்கு போக வைக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் என்ன நினைக்குது என்று சொன்னால், உள்நாட்டிலேயே நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கு தகுதியாக இருந்தும் அவர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அவர்கள் பெனிஃபிட்ஸில் இருக்கிறது ஒரு வகையான ஸ்கேம். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து ஆக்களை வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு ஒழுங்காக்க சம்பளம் கொடுக்காமல் அதில் சில முறைகேடுகள் நடக்கிறதும் ஒரு ஸ்கேம் தானே. எனவே இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் இப்படியான மாற்றங்கள் அவசியம் என்று சொல்லி DWP செயலாளர் லீஸ் ஹெண்டல் அவர்கள் இன்று சுட்டிக்காட்டி இருந்தார்.
to end the sticking plaster approach and tackle the root causes of problems in this country that have been ignored for too long. Because we believe in the value and potential of every single person, that we all have something positive to contribute. அடுத்ததாக யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றையும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது மகிழ்ச்சியான செய்தியா துக்கமான செய்தியா என்று சொல்லி எனக்கு தெரியல. என்னென்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த யுனிவர்சல் கிரெடிட் சிஸ்டமே ஃபுல்லாக ரீபேலன்ஸ் பண்ணப்படும் என்று சொல்லி ரீபேலன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஃபுல்லாக மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி எப்படின்னு சொன்னால் புதிதாக யுனிவர்சல் கிரெடிட் ஆக்கள் பெரிய அளவில் கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு அது இருக்கும் என்று சொல்லி என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் கிளைம் தானே புதுசா இனி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அதை ரீபேலன்ஸ் பண்ணும்போது புதிய கிளைமன்ஸை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது முதலாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனிவர்சல் கிரெடிட்டில் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமாம் இனி. அதாவது இந்த நீண்ட காலமாக ஹெல்த் கண்டிஷனில் இருப்பவர்கள் இயலாமல் இருப்பவர்கள் அவர்களுக்காக ஒரு ப்ரீமியம் ஒன்று சொல்லி அறிமுகப்படுத்த போயினோம். அதாவது யுனிவர்சல் கிரெடிட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரீமியம் ஒன்று சொல்லி அறிமுகப்படுத்த போயினோம். நான் நினைக்கிறேன் கூடுதலான தொகை அவைக்கு கொடுக்க போயினோம் போலருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரலில் இருந்தான் வரப்போகுது. எனவே அரசாங்கத்தினுடைய பிரதானமான கொள்கை காசை மிச்சம் பிடிக்கணும், எல்லாரையும் வேலைக்கு போக பண்ணணும், வெளிநாடுகளிலிருந்து ஆக்கள் வாரதை கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரியான நோக்கங்களில் தான் இதெல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அதனுடைய செக்ரட்டரி லீஸ் கெண்டல் அவர்களால் இந்த வாரம் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இனி அடுத்த வாரம் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுடைய ஸ்பிரிங் ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்கின்றது. அதுவும் மிகுந்த பரபரப்பாகவும் ஆவலுடனும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலே நிறைய மாற்றங்களை நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அறிவிப்பார்கள். எனவே அந்த அறிவிப்பு வந்த பின்னர் அது தொடர்பாக விரிவாக விளக்கமாக எங்களுடைய காணொளிகளில் பார்க்கலாம். And can make a difference, whether that's in paid work, in our families or communities alongside our neighbours and friends. We will unleash this potential in every corner of the land because we are as ambitious for the British people as they are for themselves. அடுத்ததாக இன்று லண்டனிலே ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. இன்று செவ்வாய்க்கிழமை காலை 11:40 அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லண்டனில் த ஸ்ட்ராண்ட் என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது. ஒரு சிறிய பகுதி ஒன்று ஸ்ட்ராண்ட் என்று சொல்கிறது. அந்த ஸ்ட்ராண்டில் நிறைய ஆட்கள் நடந்து போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு வேன் ஒன்று கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பாதசாரிகளை மோதி இருக்குது. இதில் 3 பேர் காயமடைஞ்சிருக்கணும். ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் 20 வயதுடைய ஒரு பெண். அந்த காயமடைந்தவர்களில் 2 பேர் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு ஆளுக்கு சீரியஸ் என்று சொல்லப்படுது. காயமடைந்த மற்றவர் லேசான காயம் என்றதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை. அப்போ இந்த விபத்து சம்பந்தமாக உடனடியாக சாரதி கைது செய்யப்பட்டவர், இந்த வேன் சாரதி கைது செய்யப்பட்டவர். அவருக்கு 26 வயசு என்று சொல்லப்படுகிறது. கவனம் இல்லாமல் வாகனம் ஓடினதான் பிரதானமான காரணம் என்று சொல்லப்படுது. அதே நேரம் அவருக்கு ஆல்கஹால் டெஸ்ட்டும் வைக்கப்பட்டது. அவர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்திருக்கிறார். ஆனால் என்னென்னு சொன்னால் லிமிட்டுக்குள்ள அங்கீகரிக்கப்பட்ட அந்த அளவுக்குள்ள தான் கன்சியூம் பண்ணியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட ஆல்கஹால் கன்சியூம் பண்ணினபடி தான் அந்த வாகனத்தை ஓட்டியிருக்கிறார். இந்த விபத்து ஒரு திட்டமிடப்பட்ட விபத்து இல்லை, இது ஒரு கவன ஈனத்தால் ஏற்பட்ட விபத்து என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட கைது செய்யப்பட்ட 26 வயதுடைய வேன் சாரதி தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அதே நேரம் உயிரிழந்தவருடைய விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அந்த பகுதியில் இன்னமும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இன்று DWP-யினுடைய செயலாளர் அறிவித்த இந்த மாற்றங்கள், இந்த அறிவிப்புகள், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.